பதிவு செய்திருப்பவர் பிரதீப் கேலி சித்திரமாக. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. நிறைவாக தினகரன் செய்திகளுக்கு செல்லலாம் இருக்கின்றேன். இன்று நாங்கள் கொஞ்சம் ஆழமாக அவதானித்தோம் செய்திகளை. மலேசிய விவகாரத்தை சகல மருந்துகளுக்கும் கட்டுப்பாட்டு விலை வர்த்தமான அறிவிப்பு வெளியாகியது. மார்ச் 4ஆம் தேதி முதல் அமுல். இன்றும் நாளையும் தபால் மூல வாக்களிப்பு. அரசு உத்தியோகத்தர் குறித்த ஐக்கிய தேசிய கட்சி நீலி கண்ணீர் அமைச்சர் அனுரையாப்பா 1,26,684 பேர் வாக்களிக்க தகுதி. கொம்பன் யானைகள் பாதுகாப்பு வழங்க நெல் மூட்டைகளை தூக்கிச் சென்ற யானைகள் என்கிற செய்தியாக இருக்கு. கொம்பன் யானைகள் பாதுகாப்பு வழங்க நெல் மூட்டைகளை தூக்கிச் சென்ற யானைகள் திருக்கோவில் கொக்குழுவையில் சம்பவம் என்கிற செய்தியாக இருக்கிறது. யானைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அறிவு அதை சின்னமாக வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு இன்னும் இல்லை என்பதுதான். இதுல இன்னொரு செல்ல முடியவில்லை. இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அந்த கும்கி திரைப்படம் வந்ததுக்கு பிறகுதான் கொம்பன் யானைகள் என்கிற பதத்தினை எங்களுடைய பத்திரிகைக்காரர்களும் ஊடகவியலாளர்களும் பாவிக்கிறார்கள். ஆகவே ஒரு திரைப்படம் ஊடகவியலிலே சொற்பதங்களை உருவாக்குவதிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு நினைவு கூறலாம். ஏனென்றால் ஒரு இலக்கியத்திற்கு சமகால இலக்கியத்துக்கு எந்த ஒரு வல்லமையும் இருக்கிறது என்பதுதான் ஒரு விடயம். இலங்கைக்கு எதிராக விசாரணை கோரும் பிரேரணை அனாவசியமாக மூக்கை நுழைக்கும் செயல் என்கின்ற செய்தி இங்கே அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவினால் பதிவு செய்யப்படுகிறது. அமெரிக்காவிற்கு பயந்து நல்லிணக்க காணாமல் போனோர் ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படவில்லை என்கின்ற செய்தி இந்த தினம் ஆசிரியர் தலையங்கமாக தினகரனில் இருக்கின்றது. மேலும் 2000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாபல பெருமை பரிசில் வழங்கப்படும். போராட்டம் இனிமேலாவது போராட்டம் வேலைநிறுத்தம் என்பவற்றை கைவிட்டு முழுமனதோடு அரசாங்கம் செய்யும் உதவிகளை பயன்படுத்தி கல்வியை தொடர முனையுங்கள் என்று சுந்தரி கூடக்கூடிய செய்தி கார்ட்டூன் சித்திரமாக தினகரனிலே பதிவு செய்யப்படுகின்றது. இவை இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள். நிறைவாக நாங்கள் ஆங்கில பத்திரிகைகளுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். சிலோன் டுடே சொல்லக்கூடிய செய்தி இது. மேரின் வோன்ஸ் ஹக்கீம் பிரபாஸ் ஃபேட் அவைட்ஸ் எனி ட்ரைட்டர் என்கிற செய்தியாக இருக்கிறது. அதாவது நாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள், நாட்டிற்கு நம்பிக்கை இல்லாதவர்களை ட்ரைட்டர்ஸ் என்று சொல்லுவோம், துரோகிகளை. ஆகவே பிரபாகரனுக்கு எப்படி தலையெழுத்து இருந்ததோ அதே போல் நாட்டின் துரோகிகளுக்கு பொறுத்திருந்து பாருங்கள், அதே தலையெழுத்து தான் வரும் என்கின்ற செய்தியை அமைச்சர் ஹக்கீமை நோக்கி அமைச்சர் மோவின் சில்வா சொன்ன கருத்து இங்கே சிலோன் டுடேயிலே பதிவு செய்யப்படும். அதே நேரத்தில் ஹக்கீம் கூறியிருக்கிறார், கம்பெடுத்தவன் எல்லோரும் வேட்டைக்காரனாக முடியாது, வேட்டைக்காரனாக முடியாது என்று ஹக்கீம் கூறியிருக்கிறார். கம்பெடுத்து இருக்கிறார். அதான் கம்பெடுத்த ஒரு புகைப்படத்தை இங்கே பதிவு செய்து அதே நேரத்தில் சிந்திக்கும் புகைப்படத்தை ஹக்கீமினுடைய அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நீதி அமைச்சருடைய புகைப்படமாக சிலோன் டுடே பதிவு செய்திருக்கிறது. அடுத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி. நேஷனல் ட்ரக் ஆக்ட், பிராண்ட் ட்ரக்ஸ் பேண்ட். Only genetic names can be prescribed. End to importations of poor quality drugs, cosmetics. என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அனுமதி இன்றி மருந்து வகைகளுடைய விலைகளை கூட்ட முடியாது, கட்டுப்பாட்டு விலைகள் இனிமே மருந்துகளுக்கு இருக்கும். அனைத்து மருந்துகளிலும் ஒவ்வொரு பார்மசிக்கு நாங்கள் சென்றாலும் கஜமுகன் ஒரே விலை இருக்கும், ஒரு மருந்து. அதே நேரம் குறைந்த தரமுடைய மருந்துகள் ஔடதங்களை இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும். அதே நேரம் இந்த ஸ்பிரிஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள், போதும் டாக்டர்கள் எழுதி கொடுப்பார்கள் இந்த மருந்து வேண்டும் என்று, ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் என்கிற மருந்தை எழுதி இந்த மருந்தை எடுங்கள். இனிமேல் அந்த மருந்து சார்ந்த ஜெனட்டிக், அந்த மருந்து எந்த வகையை சேர்ந்தது, அயன் குளிசை என்றால் அயன் குளிசை என்பதுதான் பதிவு செய்யப்பட வேண்டுமே தவிர இந்த நிறுவனத்தினுடைய அயன் குளிசை என்று பதிவு செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்படி இதன் மூலமாக அதையும், அதாவது அந்த நிறுவனத்தினுடைய அதிக விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியும் இருக்கிறது என்றது. எனவே பிராண்ட் ட்ரக்ஸ் பேண்ட். ஆனால் இதன் மூலம் மெடிக்கல் ரெப்களினுடைய வயிற்றிலே ஒரு வகையில் அடிக்கப்படுகிறது. அதாவது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது நேஷனல் ட்ரக் ஆக்ட், தேசிய ஔடத சட்டம் இப்படி கொண்டு வர போகின்றது. இனிமேல் வர்த்தக நாமம் கொண்ட மருந்துகள் தடை செய்யப்பட இருக்கின்றன. தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தி. முஸ்லிம் சிங்கள IDPs ரைட் டு ரிட்டர்ன் டு நார்தர்ன் ப்ரொவின்சியல் ஷுட் பி ரெகக்னைஸ் பிரசிடென்ட் தெரிவித்த செய்தி. அவர் கூறியிருக்கின்றார் என்னவென்றால், தமிழர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் மீள் குடியேற்றம் செய்துவிட்டோம், இனி மீதமாக இருப்பது முஸ்லிம்களும் சிங்களவர்களும் மாத்திரமே. இவை ஜனாதிபதி அவர்கள் தான் இதை குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் பிரித்து கூறவில்லை, ஜனாதிபதி அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கின்றனர். சிங்களவர்களும் தமிழர்களும் மாத்திரம், முஸ்லிம்களும் மாத்திரம்தான் மீதமாக இருக்கின்றன. 20 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளினால் விரட்டி அடிக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் இனி நாங்கள் அவதானிக்க வேண்டும், அவர்களை அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு மீள்குடியமர்த்த வேண்டும் என்ற செய்தியை, அதை வடக்கிலே மீள்குடியேற்ற வேண்டும் என்ற செய்தியை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றன. அதே வேளையிலே கஜமுகன் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றும் நாளையும் தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தலினுடைய தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறுகிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எனவே இது சம்பந்தமான விடயங்கள் வரக்கூடிய LTT ஷோ இன் கனடா ஃப்ளாப் என்கிற செய்தியாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை கனடாவிலே திட்டமிட்டு செய்வதற்கு குறிப்பாக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் முயற்சித்திருந்தார்கள். ஆனால் அது
வெற்றி அளிக்கவில்லை கைவிடப்பட்டிருக்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கையில் வந்து இருக்க போது நண்பர்கள் வரும்போது சொல்வார்கள், இது ஒரு பெரிய கொடுமையாக இருக்கிறது, எதற்கு செய்கிறான் தெரியாமல் எங்களை அழைத்து செல்கின்றார்கள் என்று செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் எனது நண்பர்கள் கூட. அதாவது இலங்கையிலே வாழக்கூடியவர்களுக்கு வாழ்வியலை அமைப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளில் தான் புலம்பெயர்ந்தவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை இலங்கை வந்தவுடன் நமது நண்பர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சம என்கின்ற சொல்லுகின்ற காலம் இருக்கிறது அல்லவா, இந்த ஏப்ரல் மே காலம் அவர்களுக்கு சமர். அங்கு அந்த நேரம் தான் உல்லாசமாக இருப்பார்கள். அங்கு அந்த நேரங்களிலே போராட்டம் நடத்துவதில்லை. நன்றாக பாருங்க, கோடை காலங்களிலே போராட்டம் நடத்துவதில்லை. ஆனால் இலங்கையினுடைய யுத்தத்தினுடைய அதீதம் கொடுமை அதிகமாக இருந்த காலகட்டம் ஏப்ரல் மே. ஆனால் அந்த காலத்தில் நினைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் கார்த்திகை மாதத்திலே தான் நினைவுகள் வரும். ஏனென்றால் அது வந்து வின்டர், எல்லோரும் வந்து வேறு வழி இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்வார்கள் என்ற ஒரு விடயத்தையும் எனக்கு அதிகமாக புலம்பெயர்ந்து வந்த நண்பர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனை தான் பதிவு செய்து கொள்கிறோம். அவர்கள் பதிவு செய்த அந்த விடயத்திலே ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது என்று செய்கிறோம். வெளியிலே சென்றவர்களுடைய இந்த கைங்கரியங்களால் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் பாதிப்படைகிறார்கள். அவர்களுக்கான வாழும் உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு அவர் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் கூட அதிகமாக சொல்லக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இலங்கையில வரக்கூடிய இலங்கையர்கள், இலங்கை தமிழர்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. சொல்ல சரிதான். ஆமா கஜமுகன், இதே வேளையிலே நேற்றைய தினம் பத்திரிகையிலே ஒரு நிலப்படம் வந்திருந்தது. முதல் பக்கத்திலே ஒரு பாட்டி ஒருவர் ஜெனீவாவில நடக்கிற மனித உரிமைகள் பேரவைக்கு எதிராக அங்கே இலங்கை தொடர்பிலே தீர்மானம் கொண்டு வரக்கூடாது என்று வடக்கு மாகாணத்திலே நடைபெறுகின்ற ஒரு எதிர்ப்பு போராட்டத்திலே ஒரு பாட்டி ஒருவர் எந்த ஒரு இதுவுமே தெரியாத வண்ணம் நாட்டினுடைய தேசிய கொடியை ஏந்தி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு நிலப்படம். அதிலே ஒரு கார்ட்டூன் வந்து இருக்கிறது பத்திரிகையிலே. ஒரு அரசியல்வாதி ஒருவர் கூறுகிறார், இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு காணி, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்ப்போம் என்று கூறுகிறார். போராட்டம் முடிந்த பின்னர் அந்த அரசியல்வாதி அந்த பாட்டியை காலிலே போட்டு உதைத்து சொல்லுகிறார், வயசு போன காலத்துல சாகிற காலத்துல உனக்கு காணி வேணுமா? அதுபோன்று எங்களுடைய நாட்டிலே கேலி சித்திரமாக வந்திருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்றால், எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சில கவன ஈர்ப்பு போராட்டங்கள் அவர்கள் உரிமை சார்ந்த ஒரு நோக்கத்திற்காக தாமாகவே முன்வந்து நடத்துகிற போராட்டம் இல்லை என்பதை தெளிவாக அந்த கேலி சித்திர கலைஞர் கூறியிருக்கிறார். மக்களுக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்பிலான விழிப்புணர்வு எங்களுடைய நேயர்களுக்கு இருக்கும் என்று. நன்றி கோகுல். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அலசி ஆராய்ந்தோம். தொடர்ந்து நாளை தினம் சக்தி பிரஸ் ரிலீஸ் வரும். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் கனிவன்போடு கஜமுகன். நன்றி, வணக்கம்.